தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். விஜயை முதல்வராக ஏற்றவருடனே கூட்டணி. தமிழக அரசியலில் புதிய அலை. தமிழகத்தில் 2026 தேர்தல் வர்ற வரைக்கும் அரசியல் நதி ஒவ்வொரு நாளும் திருப்பமெடுக்குது. ஆனா டிசம்பர் 11 நடந்த தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அது ஒரு சாதாரண கூட்டம் இல்ல. அது அடுத்த 2 ஆண்டுகளுக்கான தமிழக அரசியலின் திசை எப்படி மாறப்போகுது என்பதை சத்தமாக சொல்ற நிகழ்ச்சி. பனையூர் டிவிகே அலுவலகம் நிறைந்திருக்கு. மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், திட்டக்குழு, பரப்புக்குழு, தேர்தல் வியூகம் அனைவரும் ஒரே மேடையில். நிர்வாகிகளின் ஒரே ஒரு கருத்து, விஜயை முதல்வராக ஏற்றவருடனே கூட்டணி. இந்த ஒரு வரி தமிழக அரசியலில் முழுக்க ரிவர்பரேட் ஆகுது. ஆனா இந்த வாக்கியத்தின் பொலிட்டிக்கல் வெயிட் என்ன, அதன் பின்னணி என்ன, அதனால யாருக்கு பலம் யாருக்கு பயம், அதுதான் இன்றைய வீடியோ. விஜய்க்கு முழு அதிகாரம், மிக பெரிய சிக்னல். இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கியமான தீர்மானம். எந்த கூட்டணி தீர்மானமும் விஜய் ஒருவரே எடுப்பார். இதன் அர்த்தம் என்ன? இது நடைமுறை முடிவு இல்ல, பார்ட்டி டிசிப்ளின் இல்ல, இது ஒரு ஒருங்கிணைந்த தலைமைத்துவ பிரகடனம். ஒரே வரியில் சொன்னா 2026 தேர்தலுக்கான டிவிகே முகம் விஜய் தான். இதுக்கு முன் பல கட்சிகளில் குழு வேற, தலைவர் வேற, முடிவெடுப்பு வேறன்னு சிதறலான பவர் ஸ்ட்ரக்சர் இருந்தது. ஆனா இங்க கூட்டணி, பிரச்சாரம், வியூகம் முழு கட்டுப்பாடும் விஜயின் கையில். இந்த கிளாரிட்டி இளைய வாக்காளர்களுக்கு பெரிய மெசேஜ். அடுத்தடுத்த மக்கள் சந்திப்பு பயணங்கள். அங்கு என்ன நடக்கப் போகுது? கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான விவாதம் நடந்தது. விஜயின் அடுத்தடுத்த மக்கள் சந்திப்பு பயணங்கள். இவை சாதாரண நிகழ்ச்சிகள் இல்லை. அவை தேர்தல் முன் ட்ரையல் ரன், வாக்கு நடத்தை ஆய்வு, பொதுமக்கள் மனநிலை டேட்டா கலெக்ஷன் எல்லாம் ஒன்றாக நடக்கிற நிகழ்ச்சிகள். இது ஒரு வகையில் தமிழக அரசியலில் நேரடி தரப்பயிற்சி. அதனால்தான் இந்த பயணங்களை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மறுபடியும் ஃபைன் டியூன் செய்ய சொன்னாங்க. டிசம்பர் 17 போராட்டம், டிவிகே ஆதரவு. சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டத்திற்கு பாமக தலைவர்கள் டிவிகே தலைமகத்துக்கு வந்து அழைப்பு கொடுத்திருக்காங்க. இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் க்ளூ. ஏன்? சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது டிஎம்கே ஆதரிக்கிற விஷயம், நாம் தமிழர் கட்சி முழுவதும் ஆதரிக்கிற விஷயம், பிஜேபி மற்றும் ஏடிஎம்கே சராசரி இடத்தில் இருக்கும் விஷயம். இங்க டிவிகே ஓபன் சப்போர்ட் சொல்லல, ஆனா பெரிய ஆதரவு பில்ட் பண்ற சிக்னல் கொடுத்திருக்காங்க. இதன் அர்த்தம், நாங்க எந்த கட்சிக்கு எதிரி இல்லை, ஆனா மக்கள் சார்ந்த விஷயத்துக்கு நாங்களே முன்னிலை. இதுதான் பொசிஷனிங். ஈரோடு மாநாடு, அதிகரிக்கும் சிக்கல்கள். இப்ப பாருங்க, விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முதலில் டிசம்பர் 16, பிறகு 18 இடம் கன்ஃபார்ம் பண்ண முயற்சி. ஆனா அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமானதுன்னு வந்த பிரச்சனை. கோவில் நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பி இந்த இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்காதீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே 84 நிபந்தனைகள் வைத்து சிரமப்படுத்தினாங்க. இப்போ இந்த இட பிரச்சனை. இதுக்கு பின்னணி என்ன? ஒரு ட்ரூத், விஜயின் கூட்டங்களுக்கு வர்ற கிரவுட் டே பை டே அதிகமா வருது. அதை எல்லா அரசியல் தரப்பும் கவனிக்கிறாங்க. சிலர் பாராட்டாங்க, சிலர் பயப்படுறாங்க. அதால தடுக்கப்பட்ட இடங்கள், தாமதமான அனுமதிகள், இது எல்லாம் பிரெடிக்டபிள். ஆனா ஒரு பெரிய ரியாலிட்டி என்ன தெரியுமா? பிரச்சனை வந்தால் கிரவுட் டபுள் ஆகும். அந்த சைக்காலஜியை அரசியல் தலைவர்கள் நன்றாகவே தெரியும். செங்கோட்டையன் ஃபேக்டர். ஈரோடு பெல்ட்ல டிவிகே கிரவுண்ட் சப்போர்ட் மிக வேகமா உயர்ந்தது. அதனாலதான் இந்த மாநாடு பார்ட்டிக்கு ஒரு விசிபிலிட்டி பூஸ்டர். இதுதான் காரணம் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஆனா கோவில் சொத்து பிரச்சனை இதை ஒரு பாட்டில் நெக்கா ஆக்குது. அது பரபரப்பு தான். ஆனா எலெக்ஷன் நேரம் பரபரப்பு வந்தால் அது பொதுவாக ரூலிங் பார்ட்டிக்கு அல்ல, ஆப்போசிஷனுக்கு சாதகமா திரும்ப பழக்கம் இருக்கு. டிவிகே புதிய சின்னம், ஆட்டோ கிடைக்கல, மோதிரம் வாய்ப்பு. டிவிகே கேட்ட சின்னம் ஆட்டோ. அதை இந்திய தேர்தல் ஆணையம் கேரளாவின் ஒரு பார்ட்டிக்கு ஆல்ரெடி ஒதுக்கினது. அதனால டிவிகேக்கு வேறு சிம்பல் கொடுக்கலாம்னு ஆணையம் இன்டர்னலி பரிசீலிச்சது. இப்ப வரும் தகவல், மோதிரம் ரிங் சிம்பல். இந்த சின்னம் அடையாளம் எளிது, விஷுவல் கிளாரிட்டி ரொம்ப ஹை, எல்லா வயது வாக்காளர்களுக்கும் நினைவில் நிற்கும் என்பதால் இது டிவிகேக்கு ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங் அட்வான்டேஜ். இதில் பெரிய பொலிட்டிக்கல் மீனிங் என்ன? ஆட்டோ என்பது மிக பொதுவான இமேஜ், மோதிரம் என்பது பர்சனாலிட்டி
பர்சனாலிட்டி சிம்பல், லீடர்ஷிப் சர்க்கிள் என்ற சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். இது விஜயின் பொலிட்டிக்கல் பிராண்டிங்க்கு ஃபிட்டிங் சிம்பல். அடுத்த சில மாதங்கள் மிகப்பெரிய அரசியல் திருப்பங்கள். இதை எல்லாம் சேர்த்து பார்த்தா டிவிகே 2024-25 ஒரு ஸ்டார்ட் அப் கட்சி இல்லை, அது ஒரு வோட் ரெடி ஸ்ட்ரக்சர் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற பார்ட்டி. மக்கள் சந்திப்பு, மாவட்ட மறுசீரமைப்பு, தலைவரை மையமாக கொண்ட முடிவு, குறியீடு தெளிவு, தேர்தலுக்கு முந்தைய போராட்டம். இது டெக்ஸ்ட் புக் பொலிட்டிக்கல் பில்டப். முடிவு, இது ஒரு சாதாரண கட்சி கூட்டம் இல்லை, இது ஆரம்ப கட்டத்தில் நடந்த லீடர்ஷிப் கன்சாலிடேஷன். கூட்டணி தீர்மானம் விஜயிடம், சின்ன முடிவடையும் நேரம், மாநாடுகளுக்கு கிரவுட் அதிகரிக்கிற நேரம், அரசியல் குழப்பங்கள் தினமும் மாற்றமடையும் நேரம். இது தொடர்ந்தாலே 2026 தேர்தலின் அரசியல் சமன்பாடு நேற்று இருந்த மாதிரி இருக்க போறதில்லை. நம்ம கேள்வி, விஜய் எந்த வழியை தேர்வு செய்வார்? தனித்து போட்டியா, கூட்டணி அடிப்படையிலான உத்தியா? அடுத்த சில மாதங்கள் தமிழக அரசியலின் தலைப்பே இதுதான். விஜயின் இந்த கூட்டணி நிபந்தனை, இது டாக்டிக்கல் மூவா அல்லது 2026 தேர்தலுக்கான பெரிய கணக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க. ஒரு லைக் பண்ணுங்க. நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல. நன்றி. Like and subscribe.